மனிதனின் கர்மா நாம் செய்கிறதெல்லாம் நமக்கு திரும்பி வருமா? நம் வாழ்க்கையில் சந்திக்கும் நல்லது கெட்டது அது சும்மா நடக்கிறதா அல்லது நாம் செய்த கர்மாவின் விளைவா? இந்த வீடியோவில் கர்மா என்றால் என்ன, எப்படி அது நம் வாழ்க்கையை மாற்றுவது, எப்படி நல்ல கர்மா சேர்க்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கர்மா என்றால் என்ன? உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு தெரியுமா? கர்மாவின் ரகசியம் தெரியுமா? கர்மா உங்கள் என்ன செய்யும்? கர்மா என்றால் நிறைய பேர் கடவுள் கொடுத்த தண்டனையாக நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. கர்மா ஆகிய ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஒருத்தருக்கு நீங்கள் செய்த நல்ல செயல் அது 1000 மடங்காக உங்களுக்கு திருப்பி வந்து சேரும். அதே மாதிரி தான் கெட்டதும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நல்ல செயல் நல்ல விளைவை கொடுக்கிறது, கெட்ட செயல் கெட்ட விளைவை கொடுக்கிறது. ஒருத்தரை உதவினால் அது ஒரு நாள் உங்களை உதவியாக திரும்பி நிற்கும். நாம் விதைக்கின்ற விதைதான் மரமாக வளரும். நேற்று செஞ்ச தப்பை நினைத்து இன்று கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு நீங்கள் செய்யும் நல்ல விஷயங்கள் உங்களை நாளை கர்மாவாக மாற்றும். கர்மாக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. செஞ்சித கர்மா கடந்த கால பிறவியில் ஏற்படும் கர்மாவாகும். பிராத்மா கர்மா இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய கர்மாவாகவும், அகமிய கர்மா இப்போது செய்கிற செயலின் கர்மாவாகவும் இருக்கிறது. நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. கெட்ட கர்மாவின் விளைவுகள் ஒருவருக்கு துரோகம் செய்தல், பொய் சொல்லுதல், பிறரை காயப்படுத்துதல், இவை அனைத்துமே கெட்ட கர்மாவாகும். கெட்ட கர்மா உடனே தண்டனை கொடுக்காது, ஆனால் சரியான நேரத்தில் கண்டிப்பாக திருப்பி வரும். ஒரு மனிதனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் ஒருவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க நேரும். நல்ல கர்மா எப்படி உருவாக்குகிறது? ஒருவரிடம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்கிற ஒருவருக்கும், உண்மையாக இருக்கிறவர்களுக்கும், பிறரை மதிக்க தெரிந்தவருக்கு அனைவருக்கும் நல்ல கர்மா கிடைக்கிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக திருப்பி கிடைக்கும். கர்மா மற்றும் வாழ்க்கையின் ரகசியங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? ஏன் கெட்டவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள்? அது உடனடி கர்மா இல்லை, அது கடந்த கால கர்மாவின் விளைவு. கெட்ட கர்மா போன ஜென்மத்தில் செய்த நல்ல காரியங்களால் கெட்டவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் நல்லதே நடக்கிறது. வாழ்க்கை ஒரு கணக்கு, ஒவ்வொரு செயலும் பதிவாகிறது. நீங்கள் இப்போது இந்த நல்ல கர்மா செயலை ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். இன்று நல்ல ஒரு செயலை செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.